பிரான்சின் கடந்த சில வாரங்களாக நீடித்து வந்த அதீத வெப்ப அலை சற்று தணிந்துள்ளதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அமுலில் இருந்த மிக உயரிய சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டு தற்போது 69 மாவட்டங்களில் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் மத்திய மற்றும் தெற்கு பிரான்ஸ் பகுதிகளில் வெப்பநிலை நேற்று 36 முதல் 38 பாகை செல்சியஸ் வரை பதிவாகியது. இந்த நிலையில் இன்றைய தினம் வெப்ப அலை தணிந்து வரும் அதேவேளையில் அட்லாண்டிக் பகுதியில் இருந்து வீசும் குளிர்ந்த காற்றால் பிரான்ஸ் முழுவதும் பலத்த புயல் வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 16 மாவட்டங்களில் புயல் தொடர்பான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பாதுகாப்பாக கட்டி வைக்குமாறும், மின்சார தடையை சமாளிக்க தேவையான அவசரகால பொருட்களை தயாராக வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வார இறுதியில் வடக்கு, மத்திய மற்றும் தென்மேற்கு பிரான்ஸ் பகுதிகளில் வெப்பநிலை சற்று குறைந்து சராசரி நிலையை எட்டும். ஆனால் மத்திய தரைக்கடல் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை வார இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. அங்கு வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் வரை பதிவாகலாம் என்பதால் வெப்ப எச்சரிக்கைகள் தொடர்ந்து அமுலில் இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் வெப்பநிலை உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த புதன்கிழமைக்குள் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் 30 பாகை வெப்பமும், தென்மேற்கு பகுதிகளில் 40 பாகை வரை வெப்பமும் பதிவாகலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.